நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லாருக்கும் மனசில் கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கேன் இந்தியன் கவர்மெண்ட் ரீபே தி ஃபாரின் டெட் பை பிரிண்டிங் நியூ இந்தியன் கரன்சி? அதாவது என்ன அப்படின்னு நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் நிறைய வெளிநாட்டிலிருந்து வாங்கியிருக்கக்கூடிய பொது கடனை புதிய இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு அதன் மூலம் அதன் கடனை அடைக்கக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் தான். இது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்தியா கடன் நிறையா வாங்கி வச்சுருக்கிறோம். இந்த கடனை வந்து நாம் ஏன் நம்ம தானே நம்ம நோட்டை அச்சடிக்க போகிறோம், நம்ம நாட்டில் தான் நம்ம வந்து அந்த மிஷின் வச்சுருக்கிறோம், ஆர்பிஐ அடிக்க முடியும். ஸோ ஏன் இந்த நோட்டுகளை எல்லாம் அச்சடித்து நம்ம வந்து ஏன் இந்த கடனெல்லாம் அடைச்சிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எலெக்ஷனோடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி இலவசமாக கொடுப்பாங்க, ஃபேன் இலவசமாக கொடுப்பாங்க, டிவி இலவசமாக கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பதிலாக நம்மளுடைய கடன் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய தேவைக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு நோட் அச்சடிக்கிற மிஷின் நம்ம கையிலலாம் கொடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் அச்சடிச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சு பாருங்கள், அதனுடைய விளைவு உங்களுக்கு புரியும். அதே போல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம நாட்டில் உள்ள வெளிநாட்டு கடனை நம்ம நாட்டிலேயே நம்ம பணத்தை அச்சடித்து புதிய நோட்டுகளை உருவாக்கி அதன் மூலம் கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட்டுக்கு நமக்கு மார்ச் 2020, அதாவது வந்து 31 மார்ச் 2020 வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 1,18,121 கோடி ரூபாய் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு கடனை வாங்கி வச்சுருக்கோங்க. சரி, இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் மட்டும் இல்லைங்க. இந்த கடனை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். இன்டர்னலாகவும் நம்ம அரசு வாங்கியிருக்கோம், நம்ம மக்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம், நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு மூலமாக இன்டர்னலாகவும் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்தும் வாங்கியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இன்டர்னலாக நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97,25,254 கோடிங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளிநாட்டு வங்கிகளில் இருந்தோ இல்லை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணக்கார நாடுகளில் இருந்தோ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,92,867 கோடி. ரைட். இதில் நம்ம இந்த வெளிநாட்டு கடனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2,92,867 கோடி இருக்கு இல்லையா, அதை அடைப்பதற்கு நாம் நம்மளுடைய நாட்டில் புது கரன்சியை அச்சிட்டு உடனே அடைச்சி விடலாமா அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, நம்மளுடைய கடன் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடன் ஒரு 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 49 ரூபா 1 பைசா நமக்கு டாலராக தாங்க நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 36 ரூபா நம்மளுடைய இந்தியன் ருப்பியில் வாங்கியிருப்போம். மறுபடியும் ஆர்எஸ்டி ஒரு 5% இருக்குது, மறுபடியும் ஈரோ எண்ணு இந்த மாதிரி அடுத்த நாட்டுகளில் இருந்து நம்ம வந்து பணமாக இந்த 2,92,867 கோடி ரூபாவை வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட்டை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். சரி, இந்த கரன்சியை நாம் திருப்பி கொடுப்பதற்கு ஆர்பிஐ பயன்படுத்தி புது நோட்டுகளை அச்சடித்து நமக்கு அடைச்சி விடலாமா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து எவ்வளோ நோட்டு அச்சடிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தெரியணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய புதிய நோட்டுகளை அச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம் இருக்குங்க. அந்த திட்டத்தின் கீழே தான் நம்ம வந்து ஆர்பிஐ வந்து புது நோட்டுகளை அச்சடிக்க முடியும். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏறத்தாழ நம்ம 1957 இந்த சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஆர்பிஐ வந்து புது நோட்டுகளை அச்சடித்து கொண்டு இருக்கு. இதில் என்ன இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இந்த திட்டத்துக்கு கீழே 200 கோடி ரூபாய் அது எப்பவும் அதனுடைய ரிசர்வாக இருக்கணுங்க. இந்த 200 கோடி ரூபாயில் 115 கோடி ரூபாய் வந்து கோல்டாகவும், மீதம் இருக்கக்கூடிய 85 கோடி ரூபாய் வந்து ஃபாரின் கரன்சியாகவும் இருக்கணுங்க. இதுக்கு போக நம்ம நாட்டில் பணப்புழக்கம் ஏற்படுத்துகிறோம் இல்லையா, நாமெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதற்கான நோட்டுகளை வந்து ஆர்பிஐ அச்சடிச்சுக்கலாம். ஆனால் ஆர்பிஐ அச்சடிப்பதற்கு முன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணுங்க. இந்த பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னா அது பண்ண முடியாது. ஸோ ஆர்பிஐ நினைத்தால் எவ்வளோ பணம்னாலும் அச்சடித்து கொள்ளலாம் நம்மளுடைய இந்தியா கரன்சியில். அதுவும் யாரோட ஒப்புதலோடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசனுடைய ஒப்புதல் பெற்று தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அச்சடிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு புதிய நோட்டை வந்து அச்சடிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே நம்ம முக்கியமாக நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2016-17 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டிமானிட்டைசேஷன்
அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஒழிக்கணும், ரெண்டாவது கள்ள நோட்டுகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பழைய 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க. அதற்கு பதிலீட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய 200 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு 2000 நோட்டு வெளியிட்டாங்க. ரைட்டுங்களா. இதற்கு அன்றைய சூழ்நிலைகள் 2016-17 நமக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் அதில் அந்த இருந்த நம்மளுடைய நிதி அமைச்சர் டாக்டர் பி ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய அறிக்கையில் நம்மளுடைய அந்த டிமானிட்டைசேஷனில் நம்ம புதிய நோட்டுகள் வெளியிட்டோம் இல்லையா, அதற்கு நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணது மட்டும் ஏறத்தாழ 8000 கோடி ரூபாங்க. 8000 கோடி ரூபாய் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட்டு ஒரு 200 ரூபாய் நோட்டை தயார் பண்ணுறதுக்கு செலவாகக்கூடிய செலவு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 ரூபாய் 93 பைசாங்க. 500 ரூபாய் நோட்டை அச்சடிக்கணும் அப்படின்னாங்கன்னா 2 ரூபாய் 94 பைசா செலவு பண்ணால் தான் ஒரு 500 ரூபாய் நோட்டை அச்சடிக்க முடியும். அதே நேரத்தில் 2000 ரூபாய் நோட்டு அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா 3 ரூபாய் 54 பைசா செலவு பண்ணணும். ஸோ ஆக மொத்தத்தில் நாம் அந்த டிமானிட்டைசேஷனில் மட்டும் இந்த புதிய நோட்டுகளை அச்சடிப்பதற்காக நாம் செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 8000 கோடி ரூபாங்க. சரி, இந்த 8000 கோடியை பயன்படுத்தி எவ்வளோ ரூபாய் நம்ம அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 கோடி எண்ணிக்கை. நான் மதிப்பை சொல்லலை, எண்ணிக்கையை சொல்கிறேன். அதாவது 200 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அது அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளோ அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடி நம்பர்ஸ் அந்த நோட்டுகளில் நமக்கு அடித்தாங்க. ஆனால் இதனால் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? நிச்சயமாக இல்லை, செலவை தவிர. ஆனால் அந்த நோக்கம் வேறு. அது நம்ம பண்ணாங்க இல்லையா, கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ள நோட்டை ஒழிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அது ஓரளவுக்கு நிறைவேறிச்சிங்க. ஆனால் நமக்கு இந்த இடத்துல அது செலவு தானே ஒழிய அதை வைத்து அந்த ரூபா நோட்டை வைத்து நமக்கு அதில் லாபம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸஸ் மணி, அதாவது நம்ம புதுசாக ஒரு நியூ கரன்சியை நம்ம வெளிநாட்டு கடனை அடைக்கக்கூடிய நோக்கத்தோடு நம்ம அரசாங்கம் அச்சடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு எக்ஸஸ் மணியை நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள், பிரெட்டு, பட்டரு, ரைஸு, இந்த மாதிரி சாதாரண ஒரு பொருட்களும் அதனுடைய விலை ஏறுங்க. அதாவது 50% நம்ம எக்ஸஸ் ஆஃப் சப்ளை மணி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 50% இந்த அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை கூட ஏறும். அப்போ அதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்ட மக்கள் அதை வாங்கி என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நம்மளுடைய பொருளாதார சீர்குலைவு ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டுட்டு தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது நாம் இந்திய கவர்மெண்ட் ஒரு புதிய நோட்டுகளை அச்சடித்து நாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு பண்ணணும். ரைட்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது நம்ம நிறைய யூஎஸ் டாலர் தான். அதாவது 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம்னா ஏறத்தாழ ஒரு 50 ரூபாய் யூஎஸ் டாலர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாட்டு பணத்தை புதுசாக அச்சடித்து யூஎஸ் டாலருக்கு பதிலாக நம்ம நாட்டு பணத்தை அங்கே கொடுத்தானா அவன் வாங்குவானா? நிச்சயமாக வாங்க மாட்டான். எப்படி அவங்க நாட்டினுடைய அந்த டாலரானது நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு புழக்கத்துக்கு பயன்படாதோ அதே போல் நம்ம கரன்சி அவங்க நாட்டில் கொடுத்தோம்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அது செல்லாத நோட்டு. ரைட்டுங்களா. அப்போது நம்மளுடைய கட்டாயம் நம்மளுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா அது டாலரில் தாங்க இருக்கணும். அதாவது அந்த 50% நம்ம வெளிநாட்டு கடன் இருக்கக்கூடிய டாலரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம டாலர் தான் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, யூஎஸ் டாலரை நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது, அவங்க கவர்மெண்ட்டை நமக்கு ஒத்துக்காது. ரெண்டாவது நாமளும் அதை பிரிண்ட் பண்ண முடியாது. 2 ரீசன் தெரிஞ்சது. மூணாவதாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய நோட்டுகளை அச்சடிப்பதற்கான செலவு இருக்கு இல்லையா, அதுவும் மிக மிக அதிகம். அதாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது ஏறத்தாழ 20% ஒரு வருஷத்தினுடைய ஜிடிபி 20% மட்டுமே நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டெப்டாக இருக்குங்க. அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம் இல்லையா, அந்த வட்டியும் 20%. ஸோ இதுக்கு நம்ம அடைக்கலாம் அப்படிங்கிறது நல்ல ஆன்சர். ஆனால் அதற்கு இது வழி அல்ல. ஸோ ஒரு புது கரன்சியை நாம் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு அடைக்கணும் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். இப்போது இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு அரசாங்கம் தன்னுடைய கரன்சியை புதுசாக பிரிண்ட் பண்ணி அந்த நாட்டினுடைய எக்ஸ்டர்னல் டெப்டை அடைக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.